ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரத்த புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம்? ஆன்சர் சி, நித்திய கல்யாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாம்பு விஷ முறிவுக்கு பயன்படும் தாவரம்? ஆன்சர் டி, சிவன் அவல் பொறி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 2016. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பி, டாக்டர் வர்கீஸ் குரியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? ஆன்சர் சி, 6வது இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் தேனீக்கள்? ஆன்சர் சி, ஆண் தேனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் டி, கிரீக்கர் ஜோகன் மெண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? ஆன்சர் பி, கேரளா. கேரளா மாநிலம் கொச்சினில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? ஆன்சர் சி, 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மனிதனின் குரோமோசோம்களில் 22 ஜோடி ஆட்டோசோம்கள் உள்ளன. கூற்று 2, மனிதனின் குரோமோசோம்களில் ஒரு அல்லோசோம்கள் உள்ளன. ஆன்சர் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 2 எதற்காக தவறுனா, மனிதனின் குரோமோசோம்களில் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் உள்ளன, அதாவது 2 அல்லோசோம்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு? ஆன்சர் டி, 1498. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, 1690க்கு முன்பு டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்தது மசூலிப்பட்டினம். கூற்று 2, 1690ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களின் தலைநகரம் நாகப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. ஆன்சர் பி, கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 எதற்காக தருவனா, 1690க்கு முன்பு டச்சுக்காரர்களின் தலைநகரமாக பழவேற்காடு இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பி, 1764. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேனியர்கள் எந்த பகுதியை டனஸ்பர்க் என அழைத்தனர்? ஆன்சர் சி, தரங்கம்பாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நாணயம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1938ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகள்வாரி முறையில் மகள் என்பதன் பொருள்? ஆன்சர் சி, கிராமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கைரா சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1918. கைடா சத்தியாகிரகம் அல்லது கோடா சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இது குஜராத்தின் கோடா மாவட்டத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் டி, சர்தார் வல்லபாய் படேல். இது குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. 1929 to 30ஆம் ஆண்டுகளில் பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பாளையக்காரர்கள் முறையே விஸ்வநாதர் நாயக்கர் ஏற்படுத்திய ஆண்டு? ஆன்சர் பி 1529. நெக்ஸ்ட் கொஸ்டின். தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பி 1875 ஆண்டு நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநரை நியமிப்பவர்? ஆன்சர் சி குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 முதலமைச்சர் பதவிக்காலம் நிலையற்றது. கூற்று 2 பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஆன்சர் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையற்றது தான். பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது? ஆன்சர் சி 6. அவை என்னன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநர் யாரை போன்று பெயரளவு தலைவர்? ஆன்சர் சி குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியுரிமை இழப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பற்ற என்ற சொல் எந்த சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் சி 42வது சட்டத்திருத்தம். இந்த 42வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்த ஆண்டு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. முகவுரையில் இந்த சொற்கள் எந்த வரிசையில் அமைந்திருக்கும் என்பதை சரியாக பொருத்த வேண்டும். ஆன்சர் சி இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் சட்டப்பிரிவு? ஆன்சர் பி சட்டப்பிரிவு 29 கீழ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் டி அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டி டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொள்வதும் மிகை கொளாது, கொடுப்பதும் குறைபடாது இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி பட்டினப்பாலை. இப்பாடலின் பொருள் என்ன? வணிகர்களின் நேர்மையை பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர்? ஆன்சர் டி சு சக்திவேல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெய்தல் திணைக்குரிய பூ? ஆன்சர் சி தாளம்பூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். துரைராசு என்ற இயற்பெயர் பெற்றவர்? ஆன்சர் சி முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமர் என்பதன் பொருள்? ஆன்சர் சி போர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்? ஆன்சர் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர்? ஆன்சர் பி பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் பி சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சா. ரா. அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் பி. சிறந்த நூலகர்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். ஆன்சர் சி. ஆசாரக்கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதிலிருந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டி. குமரி ஆனந்தன். இந்த தகைசால் தமிழர் விருது 2021ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு சங்கரையாவுக்கும், 2022ஆம் ஆண்டு நல்லகண்ணுவுக்கும், 2023ஆம் ஆண்டு வீரமணிக்கும் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தரங் சக்தி எந்த படைக்கான பயிற்சி? ஆன்சர் பி. விமானப்படை பயிற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய முன் அறிவிப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி. கொல்கத்தா. இந்த தேசிய முன் அறிவிப்பு மையம் நிலச்சரிவு ஏற்பட்டால் அது முன்கூட்டியே அறிவிப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சி. டெல்லி. டெல்லியில் குடியரசுத் தலைவர் தலைமையில் மாநில ஆளுநர் மாநாடு நடைபெற்றது. இது அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைஞரின் பெரியார் நாடு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் டி. பா. திருமாவேலன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிட்ச் பிளாக் விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பி. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் 20 நாடுகள் இந்த விமானப்படை பயிற்சியில் கலந்து கொண்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றவர்? ஆன்சர் ஏ. நோவாக் ஜோகோவிச். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் கொடியினை ஏந்தியவர்? ஆன்சர் சி. மனு பாக்கர். இவருக்கு எதற்காக இந்த கௌரவம் வழங்கப்பட்டதுன்னா, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அவர் 2 வெண்கலம் வென்றுள்ளார். அது மட்டுமல்லாது துப்பாக்கிச் சுடுதலில் பெண்கள் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனையும் இவரே ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். EOS-8 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது? ஆன்சர் சி. SSLV-T3. EOS என்பது எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட், அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆகும். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உதாரா சக்தி விமானப்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது? ஆன்சர் சி. மலேசியா. மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மலேசியாவில் இந்த பயிற்சி நடைபெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.